மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய வார்த்தையானது சங்கீதம் 26 அதிகாரம் 4 வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. இன்றைய மன்னாவின் தலைப்பு, வீணரோடும் வஞ்சகரோடும் சேராதிருங்கள். வீணரோடும் வஞ்சகரோடும் சேராதிருங்கள். உங்களுடைய ஐக்கியம் அவனோடு காணப்படாமல் இருக்கட்டும். சங்கீதம் 1 அதிகாரத்திலே 1 முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவினுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்த இலைமுதிராதிருக்கிற மரத்தை போல அவன் செழிப்பட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் துன்மார்க்கரோடு சேர வேண்டாம்? அவனுடைய வழியில நடக்க வேண்டாம், பாவினுடைய வழியில நிற்க வேண்டாம், பரியாசக்கார் உட்காரும் இடத்திலே உட்கார வேண்டாம் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீதிமொழிகள் 4 அதிகாரத்திலே 14 முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, துன்மார்க்கரோடு நாம் சேரும் போது அவன் பிசாசுக்கு தூதனாக இருக்கிறதுனாலே, தந்திரம் படைத்தவனாக இருக்கிறதுனாலே, யாருக்காவது தீங்கு விளைவிக்காவிட்டால், யாரையாவது அவனுடைய பிடியிலே சிக்க வைக்காவிட்டால் அவனுக்கு தூக்கம் கலைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4 அதிகாரத்திலே 14 முதல் 16 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசானவன், பிசாசனுடைய தூதர்கள் தான் அவர்கள் எல்லாம். துன்மார்க்க சிந்தையோடு துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பிசாசனுடைய தூதர்கள். பிசாசு 2 கொம்பை வைத்துட்டு ஒரு வாளை கொண்டு முன்னாடி நின்று அவன் உங்களை தாக்க வர மாட்டான். அவனுடைய ஆட்களை கொண்டுதான் உங்களை தாக்க வருவான். உங்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம், எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது என்கிறதை அறிந்து எந்த இடத்தில் உங்களை தாக்கலாம் என்று சொல்லி கண்களை கட்டி தெரிகிறான். பிடியில சிக்குண்டாத படிக்க, அதற்குத்தான் அவிசுவாசிகளோடு நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. எனவே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத படிக்க, பாவியுடைய வழியில் இல்லாத படிக்க, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராத படிக்க வேதத்திலே பிரியமாயிருங்கள். வேதம் உங்களை ரட்சிக்கும், வேதம் உங்களை தற்காக்கும், வேதம் உங்களை நீதியின் பாதையில நடத்தும், சகல தீங்குக்கும் விலக்கி உங்களை காக்கும். செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவினுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்கார்விடத்தில் உட்காராமல், நாங்கள் எப்போதும் வேதத்திலே பிரியமாயிருந்து, வேதத்திலே தியானமாயிருந்து, உம்முடைய வார்த்தை நடக்கிறவர்களாய், உடைய சொல் கேட்டு நடக்கிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்படணுமே. திரும்ப செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. லாய்க்கட்டை விலகி காத்து நடத்த வேண்டும் என்று கர்த்தர் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.